நேரில் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இந்த கோடை வெயிலுக்கு ஏத்தா மாதிரி ஒரு இளநீர் ரசம் தான் பண்ண போறோங்க. யூஸ்வலா அது வெயில் காலத்துல நிறைய தண்ணியும் ஜூஸையும் அதையும் குடிச்சிட்டு நமக்கு சாப்பாடு செல்லாது. அப்போ இந்த இலசா இருக்கிற இந்த ரசம் ரொம்ப நல்லா இருக்கும், வயிற்றுக்கு குளுமைப்படுத்தும். இதுக்கு நம்ம ஒரு இளநீ வாங்கி அந்த இளநியோட தண்ணியும் எடுத்துக்கிட்டு நம்ம பொடியை நறுக்கி அந்த இளநியும் வச்சுக்கணும். இளநீர் துண்டுகள் நல்லா இருக்கும். அது பிடிக்கல அப்படின்னா ஒரு அரைச்சு கூட நீங்க போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு துவரம் பருப்பு வேக வச்சிருக்கேன் பாருங்க. இதுல ஒரு 1/4 கப்பு துவரம் பருப்பு வேக வச்சு இதை வச்சிருக்கேன். இது லாஸ்ட்ல நம்ம அரைச்சிப்போம். இதுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1.5 டீஸ்பூன் தனியா, 2 காஞ்ச மிளகாய். இது சும்மா இருந்தது, ஐயோ பவன் இதையும் போட்டுக்கிட்டேன், ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு. இப்போ இது வெறும் கடாயில வறுத்துருவோம். ஆண்டி, நம்ம ரெகுலர் ரசப்பொடி யூஸ் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். நம்ம வீட்டுல பண்ற ரசப்பொடி நம்ம வறுத்து வச்சிருக்க மாட்டோமே. இல்ல அதை போட்டு வறுத்துட்டா தூளா போட்டு வறுக்கும் போது அதுல கொஞ்சம் நெடியும் கடுப்போம். இந்த அளவு வறுப்பட்டு வராது. அப்ப இதுக்குன்னு தனியா தான் கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வச்சிருக்கிற அந்த ரசப்பொடியில் தான் நான் ஆப்பிள் ரசம், பைனாப்பிள் ரசம் எல்லாமே வைக்கிறேன், தக்காளி ரசம். பட் இது மட்டும் வறுத்து இந்த மங்கையர் சாய்ஸில் பண்ணும்போது அங்கே ராஜன் அப்படின்னு ஒரு பையன் கோயம்புத்தூர்லேருந்து பண்ணார். அவர் நிறைய விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும். அந்த பையன் சொல்லும்போது சொல்லிட்டு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு ஆச்சு. திடீர்னு என்னமோ இந்த தடவை ஞாபகம் வந்தது. 2வது மங்கையர் சாய்ஸ் புக் அது ரிலீஸ் ஆகலை. அது புக்கு, அந்த புக்கில் நாங்கள் எல்லாருமே எழுதியிருந்தோம். அதில் இந்த ராஜன் எழுதியிருந்தார். ரொம்ப நல்லா வித்தியாசமாக பண்ணக்கூடிய சமையல் அவரோடது. இப்போ எங்கே இருக்காரு என்னன்னு தெரியலை. ஸோ கிட்டத்தட்ட அவரோட ரெசிபினா இதில் கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் மட்டும் நான் பண்ணிக்கிட்டேன் நமக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான். இப்போ இது பொடி, அந்த பொடி எடுத்து சூட் ஆகலை. அதனால இதை அப்படி நினைக்கலாங்க. இது லேசாக ஒரு வறுத்துட்டு இதுக்கு மிளகாலாம் பெருசாக வறுப்படணும் அப்படிங்கிறதுனால நிறம் மாறி ஒரு வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டா போதும். இந்த சின்ன ஜாரில் விட்டுக்கிட்டேன். சின்ன ஜாரில் இதை போட்டு பொடி பண்ணிடலாம். அந்த பொடி பண்ணிட்டு எடுத்துட்டு அந்த சின்ன ஜாரிலே பொடி பண்ணி எடுத்துட்டு அதே ஜாரில் இந்த பருப்பையும் நம்ம அரைச்சிடுவோம். அப்போ நல்லா இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்க, நல்லா ஓரளவுக்கு செவந்து வருது. சீரகம் வெடிக்கவும் ஆரம்பிக்குது சரிங்களா? அதனால இதுக்கு இந்த சமயம் கரெக்டாக இருக்கும். இந்த சூட்டுக்கு போதும். நான் ஒரு இளநியிலேருந்து இந்த வழுக்கையை எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இது ஒரு இளநியோட முழு வழுக்கையும் நமக்கு செலவாகிறது இல்லை. ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக விளைஞ்சதாக இருந்ததுனால. இளநீனா ரொம்ப அப்படியே குழகுழன்னு இருக்கிற அந்த இளநியா இல்லை. இது அதையும் தாண்டின பக்குவங்கிறதுனால கொஞ்சமாக எடுத்துட்டேன். ஒருவேளை உங்களுக்கு நல்ல இந்த சாஃப்டாக தளதளன்னு இருக்கிற இளநீ கிடச்சுன்னு வச்சுங்க, அது அப்படியே நீங்கள் சும்மா கையில் ஒரு கரைச்சிட்டு போடலாம், அல்லது மிக்சியில் ஒரு சுற்றிட்டு போட்டுக்கலாம். இது 1 டம்ளர் அளவுக்கு நான் இளநீர் தண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதையும் பொடி பண்ணிட்டு அதுலேயே பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா அரைச்சிட்டு அந்த பொடியை முதல்ல நல்லா பொடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அதில் பருப்பை போட்டு, வெந்த பருப்பை போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிடுவோம். ஒரு நிச்சயமாக கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வேணும். நெய் சேர்த்துட்டா யூஸ்வலாக ரசத்துக்கு நெய் சேர்த்தா வாசமாக இருக்கும் இல்லையா? இதுலேயும் நெய் நல்ல ஒரு 1 டீஸ்பூன் நிறக்க சேர்த்துருக்கேன். அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது இந்த ரசம் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். குடிக்கிறதா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த தகுந்த மாதிரி காரத்தை கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. மிளகு, மிளகாய் எல்லாமே. ஏன்னா இப்போ பச்சை மிளகாய் அதில் சேர்ப்போம், அப்போ நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் வேணும்னு நினைக்கிறவங்க அதை விட்டுடலாம். இதில் கடுகு நல்லா பொரியட்டும். 2 வெந்தயம், காஞ்ச மிளகாய், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய், பெருங்காயம். அவ்வளோதான். மரக்கரண்டிலாம் நல்லா பொரிஞ்சதும் நான் பொடியாக ஒரு 1/2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துருவேன். சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் உரிக்கிறதுக்கு உங்களால் முடியும்னா
இல்லைன்னா பெரிய வெங்காயம், எனக்கு பெரிய வெங்காயம் தான். டேஸ்ட் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் டெஃபரெண்டாக சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த ருசியே அடாடி தான். கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ போட்டுக்கலாம். அதே மாதிரி எப்போவுமே நான் சொல்கிறது இது வந்து உப்பு வந்து வெங்காயம் போடுறதா இருந்தால் நம்ம கொஞ்சமாக உப்பு அந்த வெங்காயம் வரைக்கும், அப்போ அந்த வெங்காயம் ருசிக்கும். என்ன சொல்லுவாங்க, அது தண்ணி விட்டு வேகணும்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ருசியை கூட்டி கொடுக்கறது அந்த உப்போட வெங்காயம் சேரும்போது தான். அந்த வெங்காயம் வதங்கிருச்சு. நெய்யில் வெங்காயம் வதங்கினாலே ஒரு நல்ல ஒரு வாசம் இருக்கும். இதுக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை மிளகாயை போட்டும் வதக்கிடலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தக்காளியாக ஒன்றும் சின்ன தக்காளியாக ஒன்றும் எடுத்துருக்கேன் நான். அவ்வளோதான். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போடும்போது இந்த ரசத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை இதில் சேர்த்துடலாம். உப்பும் மஞ்சள் தூளும். இப்போ வர உப்பு வந்து கரிப்பு தன்மை அதிகமாக இருக்குது. அதனால நம்ம இஞ்சிலாம் போடுறது முன்னெல்லாம் எவ்வளோ போடுவோமோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதை குறைச்சி போடுற மாதிரி தான் இருக்குது. இப்போ இது வதங்கும் போது தக்காளி நல்லா குழஞ்சி வந்து வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் டேஸ்ட்டாக. உப்பு போட்ட உடனே தக்காளி சாஃப்ட் ஆகிடும். பட் இப்போ வர்ற தக்காளின்னா அந்த அளவுக்கெல்லாம் சாஃப்ட் ஆகிறது இல்லை. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தால் தான் ரசத்தோடு நல்லா பைண்டாகி நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக புளி, தக்காளி நிறைய போடுறதுனால புளி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் இது இறந்த பழம் அளவு எடுத்துக்கிட்டு அதனால ஒரு அரை கப்பு தண்ணியில் கரைச்சிட்டு பண்ணணும், சரியாக இருக்கும். இப்போ வந்து நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோன்னா நம்ம இதெல்லாம் சேர்க்கணும். அப்போ சேர்த்துக்கலாம், பார்க்கலாம். இது பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. நான் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கு இளநியை சேர்த்துடுறேன் அதில். அதோட பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். நான் பூண்டை மிக்சியில் அடிக்க மாட்டேங்க, பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடுவோம். இதை கரைச்சி ஊற்றிடுவோம். பிடிக்காம அதோட இளநீ தண்ணி, இளநீர், இதுதான் கரெக்டு. இளநீ தண்ணி, இந்த இளநீர் அதை வந்து இதில் ஊற்றிடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் ஊற்றமாட்டே இல்லை போட்டே கொதிக்க இல்லை, போட்டே ஒரு கொதி. இனிமேல் வந்து கொதி வரக்கூடாது. அதான் கேட்குறேன். இனிமேல் கொதி வரக்கூடாது. மேலே பொங்கி வரும். பொங்கி வரும்போது நம்ம எடுத்துக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். அப்போ நான் ஊற்றினது வந்து கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இளநீ தண்ணீர், அப்புறம் அந்த இது கொதிச்சதுக்கு அப்புறமா இளநீ தண்ணி, பூண்டு, அரைச்சி வச்சிருக்க பொடியோட கலந்த பருப்பு, வேக வச்ச பருப்பு, அது எல்லாத்தையும் சேர்த்து இதை ஊற்றிருக்கேன். இனி ஒரு கொதி அப்படியே மேலோட ஒரு கொதின்னு சொல்ல மாட்டேன், அதை வந்து மேலே வந்து பொங்கி வரணும். அந்த வர நேரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் நெய், அதில் கொஞ்சமாக போதும். இது வந்து இதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா அந்த பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொதிக்க விட மாட்டோம், கொதிக்க விட வேண்டாம். அவ்வளோதான். நுரக்கூடி வருது பாருங்கள். இந்த 4 பக்கம் அப்படி கொதிச்சு வந்து அப்படி சேருது இல்லையா? அப்போ இன்னும் ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 10-20 செகண்ட் நிப்பாட்டிடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து வைக்க வேண்டாம், நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். சரியா போயிடும். இப்போ இதை எடுத்து அப்படியே நல்லா குழஞ்ச சாதத்தில் ஒரு துளி நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு நிறைய தளர ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு, அதாவது இந்த வெயிலுக்கு இது வந்து வயிற்றுக்கு இதம் அளிக்கக்கூடியது. நான் சொன்ன மாதிரி காரத்தை மட்டும் குறைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினைக்கிறேன், வெயிலுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அந்த பச்சை மிளகாய் எடுத்துடலாம். மிளகாயை குறைச்சிக்கலாம், மிளகு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்லை மிளகு குழுமை தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வேணுங்கிறத வந்து குறைச்சிக்கிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிவிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த ரசம் வந்து நிறைய பேர் பண்ணுவீங்க இந்த வெயிலுக்காக. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.